அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். கோடுகள் போடப்பட்ட ஒரு மேலாடையை அணிந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். பிறகு இந்த ஆடையில் உள்ள கோடுகள் தொழுகையில் என் கவனத்தை சிதறடித்து விட்டன. எனவே இதை அபு ஜஹம் என்ற நபரிடம் கொடுத்துவிட்டு வேறு ஆடையை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 752. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அணியக்கூடிய ஆடை தொழுகையை விட்டும் நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். நல்ல விதமான உயர்ந்த ரக அலங்காரங்களுடன் கூடிய ஆடைகளை அணிவதற்கு இஸ்லாம் எந்த தடையையும் விதிக்கவில்லை. மாறாக அந்த ஆடையில் உள்ள அலங்காரங்களும் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வர்ணங்களும் தொழுகையை விட்டும் நம்முடைய கவனத்தை திருப்பிவிடாத அளவிற்கு இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை மிக தெளிவாக வழங்குகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.